ஹல்லேலூயா. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் நம்ம எதை தியானித்தோம் அப்படின்னா, பிறரிடத்தில் அன்பு கூறுதல். அதில் என்ன ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பார்த்தோன்னா, கணவன் மனைவி எப்படி ரெண்டு பேரும் அன்பு கூறணும் அப்படின்னு ஒரு 7 காரியங்களை நம்ம போன வாரம் வேதப்பாடு வகுப்பில் நம்ம தியானித்தோம். இந்த வாரம் நம்ம எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பிறரிடத்தில் அன்பு கூறுதலில் அதே குடும்பம் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அடுத்த செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெற்றோர்களும் பிள்ளைகளும். பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகள் மேலே அன்பு கூறணும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது என்ன இருக்குது அப்படின்னா, ட்ரீட் யுவர் சில்ட்ரன் ஆஸ் அ பிளெஸ்ஸிங் நாட் ஆஸ் அ பேர்டன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாரமாக அல்ல ஆசீர்வாதமாக நீங்கள் என்ன பண்ணணுமா நடத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த வசனம் நல்லா தெரியும்ல. சங்கீதம் 127 4வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு போட்டிருக்கு. சுதந்திரம் அப்படின்னா மிகப்பெரிய சொத்து. அதாவது அந்த சொத்துக்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, சுதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல. பலன் அப்படின்னா ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையாகவே பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு சுதந்திரமாக ஆசீர்வாதமாக நம்ம என்ன பண்ணோன்னா நினைவு கூறணும். இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிறக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஆமாம் இது உண்மையாகவே ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கிலலாம் பதிவுலாம் போடுறாங்க, அவர் பண்டில் ஆஃப் ஜாய் ஹஸ் அரைவ்ட் அப்படின்னு. எங்களுடைய சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு அப்படின்னு. ஆனால் நாளடைவில் அது என்ன ஆகிடுதுன்னா, அவங்க வளர அதாவது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன் வரும்போது அது என்னவா மாறிடுதுன்னா, அந்த பண்டில் ஆஃப் ஜாய் என்னவா மாறிடுதுன்னா பேர்டனாக என்ன ஆகிடுது மாறிடுது. ஆனால் எங்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளை நம்ம எப்படி நினைக்கணுமா, ஆசீர்வாதமாக நினைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். வேதத்தில் இதற்கு சில உதாரணங்கள் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, யாக்கோபை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகமும் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். அப்போ அவன் ஏசாவை மீட் பண்ணும்போது என்னன்னு சொல்கிறான், தன்னுடைய பிள்ளைகளை, இது எனக்கு தேவன் அருளின பிள்ளைகள், தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட எனக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகள் அப்படின்னு என்ன பண்ணுறான், அதை சொல்கிறான். யோசேப்பு பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரன் அப்படின்னு சொல்கிறான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முற்றிலும் எப்படிப்பட்டதாக இருந்தது, ஏதோ ஒரு அந்நிய நாட்டில் போய் அவன் என்ன பண்ணுறான், வசிக்கிறவனாக இருக்கலாம். இந்த யோசேப்பு உண்மையாகவே அவனுடைய குழந்தைகளை எப்படி நினச்சான் அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதமாக என்ன பண்ணுறான் நினைக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அப்படின்றத அவன் எப்பயுமே யோசிக்கிறவனாக இருந்தான். அதுக்கு வேதத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51லேருந்து 52 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, யோசேப்பு அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறாரு. பேர் வைக்கும் போது ஃபஸ்ட்டு மனாசே அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்போ என்னன்னு சொல்கிறாருன்னா, தேவன் என்ன பண்ணுறாரா, என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உண்மையாகவே அந்த மனாசே அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆறுதலாக என்ன பண்ணான், அந்த பையனை அவன் பார்த்தான். 2வது பையனோட பேர் என்னது, எப்பிராயிம். அவனை பேர் வைக்கும் போது அவன் என்ன சொல்கிறான், தேவன் என்னை பழுக பண்ணினார் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் பிளெஸ்ஸிங் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி தேவனை ஸ்தோத்திரித்து எப்பிராயிம் என்ன பண்ணுறான், பேரிடுறான். இந்த மாதிரி யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நினைக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறாரு. நீங்கள் அதே வேதத்தில் சில பெண்களை பார்த்தீங்கன்னா, லேயாவில் பார்த்தீங்கன்னாலும் அவளும் ஒவ்வொரு டைமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது என்ன பண்ணுறா, தேவன் என்னை நினச்சிருக்காரு, தேவன் அருளின எனக்கு குமாரர்கள் அப்படின்னு சொல்கிறா. ராகேல பார்த்தீங்கன்னா, தேவன் என் நிந்தையை
நீக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி யோசேப்புன்னு பேர் வைக்கிறாங்க. அண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுறேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணார், என் சத்தத்தை கேட்டருளினார். அப்போ எல்லாருமே வேதத்தில் இருக்கிற பலரும் பிள்ளைகளை ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளா தேவனிடத்திலிருந்து அருளப்பட்ட ஈவாக என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, அந்த குழந்தை பிறக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம் தான். ஆனால் போக போக என்ன ஆகிடுது, அந்த பிள்ளைகள் நமக்கு பாரமாக மாறிடுறாங்க. நிறைய டைமில் நம்ம பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறோம், ஏங்குறோம். குழந்தைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர் காத்திருந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இடத்துல கேட்டு என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் 2020 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து எல்லாருக்கும் என்ன இருக்கும், வாஞ்ச இருக்கும்ல ஒரு குழந்தைய. நான் வந்து சீக்கிரமாகவே கேட்க ஆரம்பித்தேன். எல்லாரும் வந்து என்னோடய அப்பியரன்ஸ், நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் உனக்கெலாம் எப்படி வந்து குழந்தை பிறக்குமோ தெரியாதோ, அது மாதிரிலாம் வந்து நிறைய பேச்சுகளை நான் வந்து கேட்டிருக்கேன். அப்போ நான் வந்து விசுவாசத்தோடு என்ன பண்ணேன்னா, ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுதல் பண்ணேன். 2020 லாக்டவுன் டைமில் நானும் என்னுடைய கணவரும் இணைந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, மோகன்ஸ் லாசரஸோட ப்ரேயர் எல்லாமே அட்டன் பண்ணுவோம். அப்போ நாங்கள் 2 பேரும் இணைந்து நாங்கள் வந்து ஜெபம் பண்ணோம். அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னோடய ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், பைபிள் வேலி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் விசுவாசமாக வார்த்தைகளை போட ஆரம்பித்தேன், வசனத்தை. எந்த வசனம் போட்டாலும் அதில் வந்து ஒரு ஃபேமிலி பிக்சரை நான் போடுவேன். எப்பயுமே ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியே நான் போட ஆரம்பித்தேன். எனக்கு அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு வேலை அற்பமாக இருக்கலாம், ஆனால் நான் விசுவாசத்தோடு அதை செஞ்சேன். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆண்டவர் எனக்கு வந்து அந்த வருடத்திலே எனக்கு வந்து கருத்தரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அப்போது நம்ம காத்திருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை வளர்ப்பு வந்து கடினமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன் அப்படி நம்ம நினைக்க தோணுது அப்படின்னா, நமக்கு சுற்றியில் இருக்கிற சொசைட்டி என்ன பண்ணுது, நம்மளை அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணுது, கொண்டு போய் விட்டுருது. நிறைய பேச்சுகளை நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஐயோ பிள்ளை பிறந்துட்டதுக்கப்புறம் உன்னால் வேறு எதையும் என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது, உனக்கு தூக்கம் இருக்காது, அது நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ அது பின்னாடியே ஓடணும், அதுக்கப்புறம் உனக்குன்னு டைம் என்ன பண்ணாது, இருக்காது. உன்னால் இனிமேல் தனியாக என்ன பண்ண முடியாது, அவுட்டிங் போக முடியாது, வெக்கேஷன் போக முடியாது. இனிமேல் வந்து கிட்ஸுக்கு தான் வெக்கேஷனுக்கு என்ன பண்ணணும், போகணும். இனிமேல் உங்களை பற்றி நீங்கள் என்ன கூடாது, யோசிக்கவே கூடாது. பிள்ளைகளுக்காக தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஓடணும். இந்த மாதிரி நிறைய சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ்லால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிள்ளைகளை ஒரு கட்டத்துக்கு மேலே என்னவா நினச்சிடுறோம், பாரமாக நினச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரமாக நினைக்காம அவங்கள எப்படி நினைக்கணுமா, ஆசீர்வாதமாக. உண்மையாகவே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெகுமதி. அந்த வெகுமதியை நான் பத்திரமா ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணணும், வளர்க்கணும்னு சொல்லி நம்ம பேரண்டிங்கை நம்ம என்ன பண்ணணுமா, என்ஜாய் பண்ணி அந்த பிள்ளைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நம்ம கருத வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெக்கக்னைஸ் யுவர் சில்ட்ரன்ஸ் டிவைன் மிஷன். உங்கள் பிள்ளைகளை குறித்த தேவ நோக்கத்தை நீங்கள் எப்படி இருக்கணுமா, அறிந்தவர்களாக நம்ம இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவாவும் அவனுடைய ஒய்ஃபும் என்ன பண்ணாங்க, சிம்சோனை குறித்த தேவ திட்டத்தை என்ன பண்ணியிருந்தாங்க, அறிந்தவர்களாக இருந்தாங்க. இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, சகரியாவும் எலிசபெத்தும் என்ன பண்ணுறாங்க, யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை குறித்த தேவ திட்டத்தை என்ன பண்ணியிருந்தாங்க, அறிஞ்சிருந்தாங்க. நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. யாருமே நோக்கம் இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அந்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணுமா, அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருக்காங்க, ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒலிவ மர கன்றுகள் குறித்து நான் வந்து படித்து பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அது என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தேன். இந்த ஒலிவ மர கன்றுகள் அப்படின்னா, இந்த ஒலிவ மரத்துக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன ஒரு தளிர்கள் தான் என்னதுன்னா இந்த ஆலிவ் ஷூட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்.
அதில் அந்த பிரான்ச்சஸில் இருக்கிற குட்டி குட்டியாக ஒரு ஷூட்ஸ் மாதிரி வருதுல்ல, அதுதான் வந்து ஒலிவ மர கன்றுகள். இந்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா ஒலிவ மர கன்றுகளாக இருக்காங்களாம். இந்த கன்றுகள் தான் என்ன பண்ணுது, வளர்ந்து 4-5 வயது ஆன உடனே தான் இந்த ஆலிவ் ட்ரீ என்ன பண்ணுமா, நிறைய பழங்களை என்ன பண்ணுமா, கொடுக்க ஆரம்பிக்குமா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒலிவ பழங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு. 30 வயசு ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணுமா, நல்ல எண்ணெயை என்ன பண்ணுமா, ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது அந்த ஒலிவ மர கன்றுகளாக நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒலிவ பழங்கள் எப்படி வந்து மெடிசினல் வேல்யூயோடு இருக்குது. அந்த ஒலிவ ஆயிலை பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் நிறைய வேத வசனத்தில் பார்த்தா அந்த ஒலிவ எண்ணெய் எப்படி இருக்கான், பரிசுத்தமான எண்ணெயாக கருதப்படுது. அதுதான் வந்து ஆலயத்தில் இருக்கிற விளக்கு தண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்போது தேவன் நம்ம பிள்ளைகளை எதுக்காக கொடுத்துருக்குறாருன்னா மற்றவங்களுக்கு நன்மையாகவும் பரிசுத்தமாக வாழ்வதற்காகவும் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிள்ளையை கொடுத்துருக்குறாருல. அப்போ அந்த பிள்ளைக்குன்னு என்ன நோக்கம் இருக்குது, அவங்க மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணுன்றது தான் என்னது நம்ம எல்லா பிள்ளைகளுடைய கர்த்தருக்கு வைத்திருக்கிற நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 127 அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, வாழ வயதின் குமாரன் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு என்ன பண்ணுவாங்களாம், பேசுவார்கள் அப்படின்னு பார்த்து. அப்போ பிள்ளைகள் வந்து யாராக இருக்காங்க, பலவான் கையில் உள்ள அம்புகளாக ஏரோஸாக என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அது மூலமாக என்ன பண்ணுறாங்களாம், சத்ருவை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒளிமுக வாசலில் என்ன பண்ணுறாங்களாம், தைரியமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிள்ளைகள் குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, சத்ருவை எதிர்ப்பதற்காகவும் சத்ருவோடு எதிர்த்து போராடுவதற்காக பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதான் சங்கீதம் 8 அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், பாலகரின் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிற தேவன். அதாவது சத்ருவை எதிர்க்கக்கூடிய அபிஷேகத்தை யார் மேலே வச்சுருக்கா, எல்லா பிள்ளைகள் மேலேயும் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ நம்ம பிள்ளைகளுக்குன்னு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்காரு. எடுத்தவர்கள் வாசிக்கலாமா, ஏசாயா 8 அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் எப்படி இருக்காங்களாம், சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த தேசத்தில் என்ன பண்ணுறாங்க, இருக்க போகிறாங்க. ஒரு சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸாக நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்களாம், இருக்க போகிறாங்களா. அதான் மார்க் 16 அதிகாரம் 15-20 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ வந்து சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, அறிவிங்க. அப்போ என்னென்னலாம் பண்ணுவீங்கன்ட்டு எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டுட்டு 20வது வசனத்தில் அவர் சொல்கிறார், மார்க் 16:20, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளோட கூட இருந்து என்ன பண்ண போகிறாரு, கிரியை நடப்பித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வசனத்தை என்ன பண்ணுவாராம், உறுதிப்படுத்துவார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம ஒருபோதும் அற்பமாக என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்பஸ் என்ன பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு. அதனால் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, தேவன் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக நம்மளுடைய கண்கள் அவர்களை எப்பயும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அதே போல் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதாவது உங்களுடைய திட்டத்தின்படி அவங்கள வந்து வழி நடத்தணும், அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னால் தான் இதெல்லாம் பண்ண முடியல நீயாவது பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன பண்ணிடணும், அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துடணும். அதான் ஏசாயா 45 அதிகாரம் 11வது வசனம், வரும் காரியங்களை யார்கிட்ட கேட்கணுமா, என்னிடத்தில்
கேளுங்கள். அந்த ஃபஸ்ட்டு லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை அதில் உங்கள் பிள்ளைங்களுடைய பேரை நீங்கள் என்ன பண்ணுங்க போட்டுங்க. அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியத்தை யார்கிட்ட கேட்கணும்? என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன விருப்பம் வச்சுருக்கீங்களோ அது யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்தை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். தாவீதை பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடராக என்ன பண்ணார், அவர் இருந்தார். எஸ்தர் ஒரு ராஜாத்தியாக அவள் என்ன பண்ணா இருந்தா. எரேமியா பார்த்தா ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை சிறு வயதுலேருந்தே பிரித்தெடுத்து அவனை என்ன பண்ணார், ட்ரெயின் பண்ணார். பவுலை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் மேக்கராகவும் இருந்தார், ஊழியக்காரனாகவும் இருந்தார். நிறைய காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில் காணப்படுது. இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது. சில பேர் மியூசிஷியனாக இருந்திருக்காங்க, சிங்கராக இருந்திருக்காங்க, நியாயாதிபதியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் நம்ம பைபிள்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, இருக்காங்க. அதனால எல்லாரையும் ஊழியக்காரராக தான் ஆண்டவர் உபயோகப்படுத்தணும்னு கிடையாது. எந்தெந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த பிள்ளைகளை உபயோகிக்கிறதற்கு கர்த்தர் என்னவா இருக்கார், வல்லவராக இருக்கார். அப்போது ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோன்னா, உங்கள் பிள்ளைகளை குறித்த தெய்வீக நோக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுமா, அறிந்தவர்களாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. முதல்ல பார்த்தோம் அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம், ஒலிவ மர கன்றுகளாக இருக்கிறாங்க. அநேகருக்கும் நன்மை பயக்கிற ஒரு பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக என்ன பண்ணுறாங்களாம் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் பெலவான் கையில் உள்ள அம்புகளாய் சத்துருக்களை எதிர்த்து உலகத்தை எதிர்ப்பதற்காக ஆண்டவராய் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த பட்டணத்தில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்னவா நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு உன்னத நோக்கத்தை வச்சுருக்காரு. நம்ம என்ன பண்ணோம், அறிந்தவர்களாக காணப்படணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரம் செலவிடுங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா, பிள்ளைங்களோட உட்காந்து பேசுகிறதுக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி காமிச்சிக்கிறோம். நம்மளுக்கு பிள்ளைகளை விட மீது எந்த காரியமும் பெருசில்லைன்னு நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். அதனால தான் முதல் பாயிண்ட்டு சொன்னேன், இது தேவனால் எனக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ஒரு பெரிய வேல்யூபிளான கிஃப்ட்டுன்னு நான் என்ன பண்ணோம், அதை நினைக்கணும். அந்த பிள்ளைகளை நீங்கள் நினைக்கும் போது தான் உண்மையாகவே அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக ஃபோன் நோண்டுறதுக்கு, வேறு ஏதாவது பார்க்குறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்கு, நியூஸ் சேனல் பார்க்குறதுக்கு, இதுக்கெலாம் என்ன இருக்குது, நேரம் இருக்குது. ஆனால் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதுவும் அந்த பிள்ளைங்களோட விளையாடணுமா, எதுக்கு நான் விளையாடணுமா, அதெல்லாம் நான் எதுக்கு நீ போய் வெளியே போய் விளையாடு. அப்புறம் ஏதாவது அந்த பிள்ளைங்க பேசுகிறதுக்கு வந்தால் கூட அவங்கள என்ன பண்ணுறது, உடனே அதை இன்டரப்ட் பண்ணி போதும் நீ சொன்னதை தான் சொல்வேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள அனுப்பிடக்கூடாது. இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கவனிக்காமல் சில பேர் என்னன்னா அவங்களே நடுவில் இன்டர்ஃபியர் ஆகி, சரி இதுதானே சொல்ல போகிற அப்படின்னு முன்னாடியே என்ன பண்ணிவிடுவாங்க, அசம் பண்ணி அதை அந்த பிள்ளையை ஸ்டாப் பண்ணுவாங்க. சில பிள்ளைகள் ரொம்ப சைல்டிஷாக சொன்னதே கூட திரும்ப என்ன பண்ணும், சொல்லும். அதுக்குள்ளே இவங்களுக்கு என்ன இருக்காது, அதை பொறுமையாக கேட்குறதுக்கு விருப்பம் இருக்காது. உடனே என்ன வந்துடும், என்ன சொன்னதே திரும்ப சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய கொஞ்சம் உதாசீனப்படுத்தி அந்த பிள்ளையோடைய கான்வர்சேஷனை உட்காந்து என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறதே கிடையாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஒவ்வொரு ஈவினிங் டைம்லேயும் அவர் ஒரு பர்சனலாக டைமை யாருக்காக கொடுத்துருந்தாரு,
அவர் உருவாக்கின பிள்ளைகளாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்ணியிருந்தாரு? அப்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்கணும். நேரத்தை செலவிடும் போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணணும்? பேசணும். ஸ்கூலில் என்ன நடந்துச்சு இதெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் உட்காந்து என்ன பண்ணணும்? பேசணும். இப்போ ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரீங்க சண்டே, ஆனால் யாராவது வந்து சண்டே கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இல்லை ஐயா இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு கேட்குறோமா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட உட்காந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் உட்காந்து என்ன பண்ணோம்? உங்களுடைய நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்கணும். நேரத்தை செலவிடாததுனால பிள்ளைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகுது. நாங்கள் பிஎட்டில் படிக்கும் போது சைக்காலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் ரூமில் எப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, சில பிள்ளைங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஏறிக்கிட்டு அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட பேசுகிறதுக்கும் நேரம் செலவிடுறதுக்கும் யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஃபோனை கொடுத்துட்டு உட்காந்து நீ இதெல்லாம் பார்த்துட்டுரு, நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்ட்டு இல்லை. ஆண்டவர் விரும்புவது என்னென்னா நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. ஒரு வேளை இன்றைக்கி நம்ம அதை பண்ணாமல் இருந்தோன்னா தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்ன பண்ணுங்கள்? அவங்களோட பேசுங்க, மனசு விட்டு என்ன பண்ணுங்க? பேசுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீட் யுவர் சில்ட்ரன் வித் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணுமா? போதிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அவங்க ஆத்துமாவை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணோம்? காணப்படணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு கட்டளை இருக்கிற எல்லா வார்த்தையும் நீ என்ன பண்ணு? கவனித்து கேள். அதை கருத்தாக எப்படி போதிக்கணுமா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதுன்னா என்ன? கேஷுவலாக பேசுகிற போதும், வழியிலே நடக்கிற போதும், ஒரு வாக்கிங் போனால் கூட அப்பயும் நீங்கள் என்ன பண்ணணும்? என்னுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். படுத்து கொள்ளுகிற போதும்னா தூங்குகிற டைம், பெட் டைம், அந்த டைம்லையும் நீ என்ன பண்ணணும்? என்னுடைய வார்த்தை நீ என்ன பண்ணு? அவனுக்கு கவனமாக என்ன பண்ணு? போதித்து நடத்துன்னு சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ வார்த்தை என்ன பண்ணு? விதைச்சிக்கிட்டே இரு. எங்கள் அம்மா அடிக்கடி வார்த்தை நிறைய வசனங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது தப்பு பண்ணால் இது மாதிரி நீதிமொழிகள் என்ன பண்ணுவாங்க? உடனே சொல்லுவாங்க. எனக்கு எப்பயுமே அந்த வசனங்கள் என்ன பண்ணோம்? ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தூங்கி எழுந்துக்கலன்னா சோம்பேறியே, அது தூங்கி எழும்போதே அது கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த வசனம் என்ன ஆகிடும்? ஞாபகம் வந்துடும். அது போல் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா? போதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு 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 பெரிய உதாரணம் வந்து நான் வந்து ஸ்டான்லி அங்கிளை வந்து சொல்வேன். ஸ்டான்லி அங்கிளோட டெஸ்டிமனி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து தினமும் காலையில் ஒரு வசனம் மனப்பாடமாக சொல்லலை அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்களாம்? பிரேக்ஃபாஸ்ட் தரவே மாட்டாங்களாம். எத்தனையோ டைமில் ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் என்ன பண்ணியிருக்காங்களாம்? போயிருக்காங்களாம். அப்புறம் சண்டே ஆனால் ஒரு சங்கீதத்தை ஃபுல்லாக என்ன பண்ணுமா? படித்து ஒப்புவிக்கணும். அதே மாதிரி ஆங்கிலிக்கன் ப்ரேயர்ஸ் இருக்குமா நிறையா. சுருக்க ஜெபம் தான் இருக்குமா, ஆனால் சுருக்க ஜெபமே வந்து அவ்வளோ பெருசாக இருக்குமா. அதெல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணுமா? மனப்பாடம் பண்ணுமா. மனப்பாடம் பண்ணலைன்னா சண்டேக்கும் என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு தான் எங்களுக்கு ஸ்பெஷலாக நான்வெஜ்ஜில் என்ன இருக்கும்? ரெடி ஆகிட்டு இருக்கோம். அன்னைக்கும் இந்த மாதிரி சுருக்க ஜெபம் சொல்லி பெரிய ஜெபமாக கொடுத்து எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்க? படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு. ஆனால் அவர் கடைசியாக சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நான் உண்மையாகவே எங்கள் அம்மாவை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்கு என்னை படிக்க வச்சாங்கன்னு அவங்களுக்கே என்னது தெரியாது. நான் ஒரு பெரிய ப்ரீச்சராக வரப்போகிறதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனால் என்ன இந்த விதமாக நல்ல வசனத்தை போதிச்சதுனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய
லாஸ்ட் டே அந்த உயிர்த்தெழுதல் நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காகனா என் அம்மாவை பார்த்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக. எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை? அப்போ அந்த அம்மா எவ்வளோ வைராக்கியமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அங்கிளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டெய்லியும் ஒரு கண்டிப்போடு என்ன பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது அந்த டெஸ்டிமனியில் நம்ம முன்னோர்களை காட்டிலும் நம்ம ரொம்ப நாகரிகம் அடைஞ்சிட்டோன்ற இது பண்ணி நம்ம ஒழுங்காக கண்டிப்போட பிள்ளைங்களுக்கு வசனத்தை போதிக்காமல் விட்டுட்டோமா அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக அந்த டெஸ்டிமனியில் சொல்லும் போது சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வேறு விஷயத்தெல்லாம் பம்ப் பண்ணுறோம். அவங்க படிக்க மாட்டோம், அகாடமிக்ஸில் லோவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி டியூஷனுக்கு அனுப்புகிறோம். நம்மளே டைம் உட்காந்து வீட்டில் நம்ம இல்லைனா படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், வீட்டில் உட்காந்து எக்ஸாம் டைம்லலாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இதிலெல்லாம் முயற்சி எடுக்கிற நம்ம வேதத்தில் இருக்கிற வசனங்களை போதிக்கிறதுக்கு நம்ம ஏன் முயற்சி எடுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேத வசனத்தை அவங்களுக்கு விதைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்களுக்கு வசனத்தை என்ன பண்ணணும், போதிக்கிறவர்களாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆபிரகாம் என்ன பண்ணுறாராம், அவங்க பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்களெல்லாம் என்ன பண்ணுறாராம், கருத்தாக போதிக்கிறாருன்னு பார்க்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், இது தகப்பனுடைய போதகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலியில் உங்கள் பிள்ளைகள் மேலே கரிசனையாக, ஆத்துமாக்களை குறித்து கரிசனையாக இருக்கணும்னா 2 பேரோடைய டீச்சிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு யாருடைய இப்போ டீச்சிங்ஸ் பார்த்தோன்னா ஒரு தகப்பனுடைய போதகத்தை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் எப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிச்சாருன்னு. ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஒரு தாயை குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே தெரியும், தீமோத்தேயை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தாயை குறித்து நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1லிருந்து 31 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த லேமுவேல் அப்படின்ற ராஜாவுக்கு அவள் தாய் உபதேசித்தது என்னவென்றால் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருப்பாங்க, உபதேசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு குணசாலியான ஸ்திரீயை நீ எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி அவங்கள மதிக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக டோட்டலாக யார் சொல்லி கொடுக்குறது, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது ஒரு குழந்தை நன்காக வளரணும் அப்படின்னா தகப்பனுடைய போதகமும் தாயோடைய போதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணுமா, வசனங்களை அங்கங்கே என்ன பண்ணுமா, மாட்டி வைக்கணும் அப்படின்னு சாம் ஜெபதுரை அங்கிளோட புக்கில் நான் படித்தேன். அவங்க சொல்கிறாங்க, அங்கங்கே உங்கள் வசனங்களை என்ன பண்ணுங்க, மாட்டி வைங்க. நமக்கு ஏதாவது ஒரு வசனம் என்ன பண்ணோம், ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அது பேசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அங்கங்கே வசனங்களை எழுதி போடுங்க அப்படின்னு. சாம் ஜெபதுரை அங்கிள் ஜீவானந்தம் அங்கிளோட வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு அழகாக ஒரு வசனம் எழுதியிருந்தது. அது இன்றைக்கும் அவரால் மறக்கவே முடியாது. சங்கீதம் 119:52 வசனம். அது, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இந்த வசனத்தை நான் அவங்க வீட்டில் மாட்டியிருக்கிறத அது எழுதியிருந்தாங்கன்னு பார்த்தோன்னே நான் ஆசைப்பட்டேன், இந்த வசனத்தை நான் மாட்டி வைக்கணும் அப்படின்னு. உமது பிரமாணங்கள், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எப்படி இருக்கான் எனக்கு, உங்கள் வசனம் எனக்கு என் வீட்டில் எப்படி இருக்குது, கீதமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வசனத்தின் மேலே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, வாஞ்சியாக இருந்ததுனால தான் அவங்கள கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களெல்லாம் என்ன பண்ணியிருந்தார், செஞ்சார்ல. ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அவங்களாம் யார் காரணமாக இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கெல்லாம் ஆவிக்குரிய தகப்பன்களாக அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, வசனத்தை வாஞ்சித்து அவங்க அதை ருசித்து அதை சாப்பிட்டுக்கிட்டே, ஆகாரத்தை விட வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருந்ததுனால தான் அவங்களாம் எழுப்புதலுக்குரிய கருவிகளாக என்ன பண்ணாங்க, பயன்பெற்றவர்களாக இருந்தாங்க. வேறு எப்படிலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கலான்னு ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே ஒரு கிட்கேட்டோட இது இருக்குது.
அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு பிரின்சிபலை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு இதில் வந்து நான் ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தேன். கே ஸ்டார்ட்ஸ் ஃபார் கைண்ட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இரக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கே அந்த லெட்டர். ஏ என்ன இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி வந்து மக்கள் இருக்காங்களோ அவங்கள அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்கள ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. கடைசியாக டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீச் அதர்ஸ். தேவனுடைய அன்புக்கு எந்த விதமான பவுண்ட்ரிஸுமே இல்லை அப்படின்றத நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ணுமா புரிய வைக்கணும். இது வந்து சாதாரணமான ஒரு சின்ன சாக்லேட் கவர் தான்ல, அதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான பிரின்சிபலை அதில் என்ன பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. கேனா என்ன, ஏனா என்ன, டீனா என்ன. இந்த மாதிரி நீங்களும் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப உட்காந்து பெரிய பைபிள் லெசன் நடத்தணும்னு அவசியமே இல்லை. 1 minute டிவோஷன் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நடத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கேஏடி அப்படின்னா என்னன்றதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சாக்லேட்டோ இல்லை ஏதாவது கிஃப்ட் பண்ணும் போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மெசேஜை கன்வே பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் வந்து இங்கே ஒரு லெமனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு லெமன் ஜூஸை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். God can build so many sweet purpose into something sour. அதாவது புளிப்பாக இருக்கிற விஷயத்தில் ஆண்டவர் வந்து மதுரமாகவும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாய் மாற்றினாரோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அன்பிளசண்ட்டான சிச்சுவேஷன் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் தான், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு லைஃப் லெசனை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய போஸ்ட் பார்ப்பீங்கள்ல உங்கள் ஃபோன்லலாம் நிறைய வரும். எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணுற உங்கள் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை ஒரு குடும்ப ஜெபம் நடக்கும்போது அந்த பிக்சரை காமிச்சு உங்களுக்கு என்ன புரியுது, இல்லை அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு போதிக்கலாம். இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு கிட்ட ஆண்டவர் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி லீவ் ஆல் யுவர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஃபாலோ மீ. எல்லா நெட்வொர்க்ஸும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன பண்ணுப்பா, என்னை பின்பற்று. இந்த ஒரு பிக்சரை வச்சு நீங்கள் காமிச்சு என்ன பண்ணலாம், அந்த கருத்து என்னன்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுது இருக்குது. 4லேருந்து 5 வயசாக இருந்தால் கொஞ்சம் நல்ல ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லி ஒரு சின்ன மாரல் என்ன பண்ணலாம் சொல்லி கொடுக்கலாம். அதான் நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கைடில் போட்டிருக்கோம் லைஃப் அப்ளிகேஷன், வாழ்க்கை படிப்பினை அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். என்ன வந்து அந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் மெசேஜ் கன்வே பண்ண போகிறீங்க. அது நீங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம் பைபிள் ஸ்டோரி. இஸ்ரவேல் மக்கள் வந்து ராஜாவை என்ன பண்ணுறாங்களாம் தெரிந்து கொள்கிறாங்க. இதிலேருந்து நீங்கள் என்ன வந்து உங்கள் டீன்ஸ்க்கோ இல்லை சிறு பிள்ளைகளுக்கோ எப்படி சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு 2 உதாரணம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா டோன்ட் சூஸ் எனிதிங் ஓவர் காட். அது வந்து தேவனை விட மற்றவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் சூஸ் பண்ணக்கூடாது. நன்மையானதை விட்டுட்டு தீமையானதை நான் என்ன பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. பொய்யை விட்டுட்டு மெய்யை விட்டுட்டு நான் பொய்யை என்ன பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. கோவத்தை சூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து தாழ்மை என்ன பண்ணணும், சாந்தத்தை என்ன பண்ணணும், நான் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம். அந்த இஸ்ரவேல் ராஜா வந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள் வந்து கர்த்தரை விட்டு ராஜாவை ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம எந்த டைம்லேயும் தேவனை என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. எப்பயுமே கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரே விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, ராஜாவை வேணும்னு சாம்பல் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து உங்களை தனித்துவமாக வாழணும்னு என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்கிறாரு. அதனால் நீங்களும் எல்லா மக்களும் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, உலக பிரகாரமாக நானும் செய்வேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்றத இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்
இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்களே வந்து எதேதோ விஷயத்துக்காகலாம் நம்ம முயற்சி பண்ணுறோம்ல, படிக்கிறதுக்கெலாம் சயின்ஸ் ஒழுங்காக வரல, அதுக்கு டியூஷன் அனுப்பணும், அதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணணும், இப்படிலாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம். பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வச்சா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என் பிள்ளை இதில் சரியில்லை, இதை கொஞ்சம் பாருங்கள், அப்படிலாம் போய் நீங்கள் என்ன பண்ணுறோம், போய் சொல்கிறோம். ஆனால் ஏன் நம்ம வந்து மெனக்கெட்டு ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிரின்சிபலை ஏன் சொல்லித்தர முடியல? அதை நம்ம யோசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம என்னுடைய மணியை வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, பைபிளுக்கு ரிலேட்டடாக கிங்டம் ரிலேட்டடுக்கான ரிசோர்ஸஸ்க்கு நம்மளுடைய மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது. எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, பைபிள்ஸ், நிறைய பைபிள், நிறைய புக்கு. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்கள், சிறு வயதுலேருந்தே அந்தந்த வயதுக்கேற்ப அவங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் உண்மையாகவே அவங்க ஆத்துமாவை குறித்து அக்கறை கொள்ளுதல். உண்மையாகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு உதாரணம் தான் இதெல்லாம். இன்னொரு அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் இன் அ காட்லி வே. தேவ வழியில் அவர்களை நீங்கள் என்ன பண்ணணுமா, பயிற்றுவிக்கணும். முதல்ல 4 விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம், இது 5வது விஷயம். ஸோ தேவனுக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதலை என்ன பண்ணுமா, பயிற்றுவிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எப்படி வந்து கீழ்ப்படிதலை சொல்லி கொடுக்குறது? நீதிமொழிகள் 22:6 பார்க்குறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ண மாட்டான், விடாதிருப்பான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிள்ளைகள் யாராக இருக்காங்களாம், ஒலிவ மர கன்றுகளாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். அந்த ஒலிவ மர கன்று யங் ஸ்டேஜில் இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான கேர் ரொம்ப ரொம்ப அவசியமாக. அதுவும் இல்லாமல் அது களைகளோடு சேர்ந்து வளருன்றதுக்காக அந்த களைகளை அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, எடுத்து விடுவாங்க. அது மட்டும் இல்லை, அதை நெருக்குகிற அன்ஹெல்த்தியான இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த களைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத பிஹேவியர்ஸ்லாம் நம்ம அப்பப்போ என்ன பண்ணோம், அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து போட்டால் தான் அந்த மரம் வந்து என்ன பண்ணும், நல்லா கனி கொடுக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத அன்ஹெல்த்தி பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து எடுக்க முடியும்னா, நம்ம என்ன பண்ணோம், சிக்ஷிக்கிறவர்களாக காணப்படணும். அதுதான் எபிரேயர் 12:6-7 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனை என்ன பண்ணுறாராம், தண்டிக்கிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ. அப்போ இன்றைக்கி நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஒன்று சிக்ஷை இல்லாத அன்பை காட்டுறோம், இல்லை அப்படின்னா அன்பு இல்லாத சிக்ஷையை காட்டுறோம். அடித்தா ஓவராக அடிக்க வேண்டியது, இல்லை கண்டுக்காமே விட்டுறது. இந்த 2 விஷயம் நம்ம பண்ணுற தவறு. அந்த ஆலிவ் ட்ரீ, அந்த யங் ஆலிவ் ட்ரீயை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோன்னா, தேவையில்லாத காரியங்களெல்லாம் என்ன பண்ணுமா, அப்பப்போ அது ரொம்ப பெரிய புஷ்ஷாக வளர்ந்துருமா, அதனால் என்ன பண்ணுவாங்களாம், அப்பப்போ அதை கட் பண்ணி விடுவாங்களாம். அப்படி கட் பண்ணும் போது டர்ட்டியாக ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டா அதனால கூட அந்த யங் ஆலிவ் ட்ரீக்கு நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிருமா. அது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் நாட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது என்னென்னா, டியூ டு டர்ட்டி டூல்ஸ், டர்ட்டியாக ஏதாவது டூல் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணோன்னா அதனால கூட என்ன ஆகிடுமா, இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா. அப்போ டர்ட்டி டூல்ஸ் வந்து இங்கே எதை குறிக்குது அப்படின்னா, அன்பு இல்லாத சிக்ஷையை குறிக்குது. அடின்னு அடிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது இருக்கிறது, டெய்லியும் என்ன பண்ணுறது, அடிக்கிறது, கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கிறது, அவங்களுக்கு மூச்சு வாங்குற வரைக்கும் என்ன பண்ணுறது, அடிக்கிறது. அப்படி இல்லை, ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா அன்புடனே கூடிய சிக்ஷையை தான். ஃபுல்லாக பெரம்ப கையாடணும்னு பைபிளில் போட்டிருக்குன்னு அடி வெளுத்து அவங்கள திருந்துறது கிடையாது. அது வந்து என்னவா மாறிடும்னா ஒரு வெறுப்பாக என்ன பண்ணிடும், மாறிடும். அதனால தான் சிக்ஷையோடு கூடிய அன்பு வந்து ரொம்ப அவசியம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 34 35 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய 2 பசங்க சிமியோனும் லேவியும், இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. சீகேம் பட்டணத்தை ஃபுல்லாக வந்து ஒரு வழியாக ஆக்கிட்டு வந்துட்டாங்க.
அப்போ என்ன பண்ணுறாருன்னா 34ஆம் அதிகாரத்தில் 30-31 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பேரே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னுடைய வாசனையே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு கோவப்பட்டார். கோவப்பட்டதுக்கு அப்புறம் அதாவது என்னென்னா சிச்சைனா என்னது, கண்டிப்பு, கோவப்படுதல், அது காட்டிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா 35ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், அந்நியமான அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை என்ன பண்ணுங்க, விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஒரு டைம் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு என்ன பண்ணுறாரு, டைம் கொடுக்குறாரு. அதுதான் என்னது, அன்புடனே கூடிய சிச்சை. டைம் கொடுத்து அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, பழைய வழிகளை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கே போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள், அன்புடனே கூடிய சிச்சை. 2வது பார்த்தீங்க அப்படின்னா சிச்சை இல்லாத அன்பு. ஏலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஆனாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், சொல்லுவார், ஆனால் என்ன பண்ண மாட்டார், அவங்கள தண்டிக்க மாட்டார். அதனால தான் 1 சாமுவேல் 2:28 ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். நீ என்னை விட அவனை என்ன பண்ணுற, அவங்கள மதித்து அவங்க மேலே அன்பு கூறுறதுனால ஒழுங்காக நீ என்ன பண்ணல, தண்டிக்கலை. ஆனால் உண்மையாகவே தகப்பன் அன்பு கூறுவ ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், சிக்ஷிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே சாமுவேலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாரு இருக்கார். 1 சாமுவேல் 2:26 பார்க்குறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக என்ன பண்ணானா, நடந்து கொண்டான். அப்போ அண்ணாள் என்ன பண்ணியிருப்பா, சின்னதாக இருக்கும் போது கூட என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு டைமும் சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, பெரியவங்களோட நீ இப்படி இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அதில் போட்டிருக்கு, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக என்ன பண்ணானா, நடந்து கொண்டோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ட்ரெயின் பண்ணோன்னா, கீழ்ப்படிதலை என்ன பண்ணோம், ட்ரெயின் பண்ணோம். 2வது எதை ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, விசுவாசத்தில் நீங்கள் என்ன பண்ணுமா, பயிற்றுவிக்கணும். விசுவாசத்தை ஒரு ஜெனரேஷன் விட்டு இன்னொரு ஒரு ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுமா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22 ஆபிரகாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்றதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு கேட்குறாரு, ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு. கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை பார்த்துக்கொள்வார். ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணுறாரு, விதைக்கிறாரு. அதில் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆண்டவர் எனக்கு காமிச்சது வந்து என்னென்னா, அந்த கடனை அடைத்த அந்த ஸ்திரீ தன்னுடைய 2 குமாரருக்கும் என்ன பண்ணுறா, விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறா. அதுதான் அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். அந்த 2 குமாரர்கள் தான் எதை எடுத்துகிட்டு வராங்க, பாத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. அவன் என்ன பண்ணுறா, எண்ணெயை ஊற்றுறா. அப்படின்னா என்ன அர்த்தம், விசுவாசத்தில் பயிற்றுவிக்கிறது. இந்த ஆதியாகமம் 6-7 நோவாவுடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணாவன், விசுவாசத்தை பயிற்றுவித்தான். ஒருவேளை நோவாவுக்கு கர்த்தர் தரிசனமானது போல் அவங்க பிள்ளைகளுக்கு இல்லைன்னா கூட நோவா சொன்ன வார்த்தையின்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பி அந்த பேழை என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. ஃபுல் மேன் சப்போர்ட்டும் யார் தான் கொடுத்தது, நோவாவுடைய பிள்ளைகள் தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுறான், விசுவாசத்தை என்ன பண்ணுறான், பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்கிறான். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, நீதியாய் நடப்பதிலே நீங்கள் என்ன பண்ணுமா, பயிற்றுவிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நீதியாய் நடப்பது அப்படின்னா என்னென்னா, சங்கீதம் 119 172 உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்படின்னா என்ன, வேதத்தின்படி நடக்க நீங்கள் என்ன பண்ணுமா, ட்ரெயின் பண்ணணும். கொர்நேலியு பார்த்தீங்கன்னா அவன் வந்து தேவனுக்கு வீட்டார் அனைவரோடு என்ன பண்ணியிருந்தான், பயந்து வாழ்ந்தான். அப்படின்னா நீதியான காரியங்களை அவங்க பிள்ளைகளையும் என்ன பண்ணியிருந்தான், செய்ய வச்சுருந்தான். யோசுவாவை பார்த்தீங்கன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் எங்கள் குடும்பமே யாரை தான் நாங்கள் பற்றிக்கொள்வோம், கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் அப்படின்னு. ஜாக் பூனன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அவர் வந்து தங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவர் வந்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. சப்போஸ் ஜீசஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தால் அவர் எப்படிலாம் இருந்திருப்பாரோ அது போல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். உங்கள் டீச்சரை வந்து அவர் மார்க் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒவ்வொரு டைமும் யோசிக்கணும். நீங்கள் ஜீசஸாகவே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்கூலில் நீங்கள் இருக்கணும். ஒரு வேளை ஜீசஸ் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தா யாரை பிடிச்சிருப்பாரு,
யாருக்குமே பலவீனமான ஒருத்தவங்கள என்ன பண்ணியிருப்பார், கேர் பண்ணியிருப்பார், ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் என்ன பண்ணாராம், அவர் சொல்லி கொடுத்தாராம். நீங்களும் அது போல தான் உங்கள் பிள்ளைகளை எப்படி நீதியாக சத்தியத்தின்படி நடப்பதற்கு என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். அதான் 3 யோவான் 1:4 நீங்கள் வாசிங்கன்னா, சத்தியத்தில் என் பிள்ளைகள் நடப்பதை கண்டு எப்படி இருந்தாராம், சந்தோஷம். அப்போது என் பிள்ளைகள்லாம் கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறாங்கன்றதை குறித்து நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், ட்ரெயின் பண்ணோம். எப்படி அந்த ஜாக் பூடன் ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதை சொல்கிறார்ல, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், சினாரியோ பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகளுக்கு கதை தரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எழுதாமல் போயிட்டேன், அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும். இல்லை நான் மறந்துட்டேன்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு, இல்லைனா நான் பொய் சொல்லிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அந்த டைமில், இல்லை போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம். அப்போ நீதியாய் நடப்பதில் நம்ம என்ன பண்ணணுமா, பயிற்றுவிக்கணும். கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறாவதாக நம்ம பார்க்கும்போது ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபிக்கிற பெற்றோராக இருங்க. தலைகள் மேலே கையை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ பெரியவங்களாக வளர்ந்தா கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க தலை மேலே கை வச்சு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பழைய பாட்டு காலத்துலலாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, கரங்களை வைத்து தான் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணுமா, ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். யோபு அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். பிள்ளைகளுக்காக என்ன பண்ணால் வேண்டுதல் செய்கிறவனா அவன் காணப்பட்டான். அதான் உங்கள் கையில் ஒரு ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்டில் ப்ரேயர் ஃபார் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படிலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குடும்ப ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணும் போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளோட எதிர்கால திட்டத்தை அவர் பார்த்து கொள்வார். அப்போ 7 காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், இவ்வளவு நேரம் நம்ம தியானித்தோம். முதல்ல என்ன பார்த்தோம், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நம்ம என்ன பண்ணோம், நினைக்கணும்னு பார்த்தோம். 2வது உங்கள் பிள்ளைகளை குறித்த தெய்வ திட்டத்தை நம்ம என்ன பண்ணோம், அறிந்தவர்களாக இருக்கணும். அவங்கள அற்பமாக நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். 3வது ஸ்பெண்ட் யுவர் டைம், உங்கள் நேரத்தை அவங்களோட என்ன பண்ணணும், செலவிடணும். அதுதான் உண்மையாகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே அன்பு கூறுதல் அப்படின்னு அர்த்தம். 4வது பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க ஆத்மாவை குறித்து நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். 5வது பார்த்துட்டோம், எதுலெல்லாம் பயிற்றுவிக்கணும்னு பார்த்தோம். கீழ்ப்படிதலை பயிற்றுவிக்கணும், விசுவாசத்தை பயிற்றுவிக்கணும், நீதியாய் நடப்பதில் பயிற்றுவிக்கணும். கடைசியாக நம்ம பார்த்தோம், ஜெபிக்கிறவர்களாக உங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறவர்களாக நீங்கள் காணப்படணும். இந்த 7 விஷயங்கள் நீங்கள் பண்ணாதான் உண்மையாகவே உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் அன்பு கூறுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட உபதேசத்தை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ இந்த பெரிய காரியத்தை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறதுனால இன்னையிலேருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கலாம், இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கருத்தூன்றி ஜெபிக்கிற தாயார்களாக பெற்றோர்களாக நீங்கள் என்ன பண்ணணும், காணப்படணும். ஒரு நிமிடம் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. உண்மையாகவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஈவாக ஆண்டவரே எங்களுடைய கற்பத்தின் கண்ணிகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. அப்பா, இது உங்களால் ஆண்டவரே சப்பா பெற்றுக்கொள்ளப்பட்ட அப்பா பிள்ளைகள் அப்பா, இந்த பிள்ளைகள் அப்பா உமக்காக நாங்கள் வளர்க்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு தாங்க. ஒருவேளை எங்களுடைய ஞானத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் இந்த பிள்ளைகளை நாங்கள் உமக்காக வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கும்படி அப்பா நீர் எங்களுக்கு போதித்து நடத்துங்க இயேசப்பா. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உமக்குள்ளாக வளர்க்கப்படவும் ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷ தெய்வலும் அதிகமாய் உண்மை போல விருத்தியடையும் நீங்கள் கிருபை தாங்கப்பா. இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் உண்மையாக
பிள்ளைகளாக உம்மை அப்பா ஆண்டவரை கண்டு கொள்ளவும் அப்பா உமக்காக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக வழி நடத்தவும் இந்த பிள்ளைகளை நீங்கள் கருவிகளாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. எங்களுடைய பிள்ளைகள் அப்பா இந்த தேசத்தில் அப்பா அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. இவ்வளவு நேரம் அப்பா இந்த வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே விலக்கி காட்டினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.